போதோ அரைக்கும் போது மிக்ஸ் பண்ணும்போது இடிக்கும் போது இந்த மாதிரி அதுல இருந்து டஸ்ட் வந்து நம்ம இன்ஹேல் பண்றதுனால ஒரு சில டிசீசஸ் மெயின்லி நியூமோகோனியோசிஸ் வர சான்ஸ் இருக்கு. அடுத்து பார்த்தா மெட்டல்ஸ். ஸோ இந்த மெட்டல்ஸ் வந்து உருக்கும் போது பாயில் பண்ணும்போது அதுல இருந்து அந்த வரக்கூடிய ஆவினால் இன்ஹேல் பண்றதுனால வரக்கூடிய. ஸோ இன்ஹேலேஷன் மெயின்லி மெட்டல்ஸ், கேஸஸ் அண்ட் டஸ்ட் இந்த மூணு நாள் தான் இன்ஹேலேஷன் ஆகனால கெமிக்கல் ஹசார்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ லோக்கல் ஆக்ஷன் பார்த்துரும், அடுத்து கெமிக்கல் லோக்கல் ஆக்ஷன், இன்ஹலேஷன் பார்த்துட்டோம். அடுத்து வந்து இன்ஜெக்ஷன். ஸோ இன்ஜெக்ஷன் மெயின்லி த்ரூ தி மவுத். ஸோ எனி சாப்பிடும் போதோ இல்லைன்னா வாயில் ஏதாவது நம்ம ஒழுங்காக கை கழுவாமல் ஏதாவது நம்ம வாயில் கை வச்சாலும் அந்த மாதிரி இருக்கும்போது இன்ஹலேஷன் வாய் வழியாக இன்ஜெக்ஷன் ஆகக்கூடிய டிசீசஸ்லாம் வரும். மெயின்லி டைஜஸ்டிவ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிறதுனால சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வரைக்கும் அஃபெக்ட் ஆகுது. மெயின்லி ஏதாவது ஹசார்ட்ஸ் மெயின்லி ரொம்ப கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம டைஜஷன் சிஸ்டம் போய் எபித்தீலியல் செல்ஸ் அஃபெக்ட் ஆகி பிளட் ஸ்ட்ரீம் வழியா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆக சான்சஸ். ஸோ அதனால பேராப்ளீஜியா, டைப்ளீஜியா இந்த மாதிரி மோஸ்ட்லி நிறைய காமனான டிசீஸ் வர சான்சஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா கெமிக்கல் ஹசார்ட்ஸ் கீழே வரக்கூடியது. So next பார்த்தோம்னா biological hazards. So mainly biological hazards affected by the parasites, insects இல்லனா ஏதாவது farmers work பண்றதுலாம் வரலாம். So mainly பார்த்தோம்னா animals மூலமா, birds மூலமா தான் வரும். So animals மூலமா, so அவங்க அந்த animals உள்ள saliva மூலமா cytotoxins ஒன்று வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசீசஸ்லாம் பேர்ட்ஸ் வழியா வரும். அதே மாதிரி இன்னும் பார்த்தோம்னா பேரசைட்ஸ் வழியா மெயின்லி ஃபார்மர்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த அக்ரிகல்ச்சரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட் காமனாக வரக்கூடிய டிசீசஸ்லாம் பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ் கீழே வரும். மெயின்லி ஹெல்த் கேர் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் வந்து மெயினாக இந்த பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. So next we can see about a mechanical hazards. So mechanical hazards mainly ஏதா ஆக்சிடென்ட்டா அதாவது கீழே ஃபால் இன்ஜுரிஸோ இல்லை கட்டிங் இன்ஜுரிஸ் இந்த மாதிரி. கட்டிங் இன்ஜுரிஸ் பார்த்தோம்னா ஏதாவது மிஷினரிஸ் கூட அவங்க வந்து ஏதோ ப்ராடக்ட் உள்ள உடம்பு திடீர்னு கை உள்ள போய் இந்த மாதிரி கட் ஆகுறது இதெல்லாம் கட்டிங் இன்ஜுரிஸ். ஃபால் இன்ஜுரிஸ்னால மெயினாக ஃப்ராக்சர், டிஸ்லோகேஷன் இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் மெக்கானிக்கல் ஹசார்ட்ஸ் கீழே வரும். So after psychosocial hazards, so mainly பார்த்தோம்னா psychosocially stressனால வரும், anxiety, depressionனால வரும். So இதனால frustration ஆகும், ரொம்ப frustration ஆனாலும் psychosocially hazards affect ஆக சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி lack of job satisfaction. ஸோ அவங்களுக்கு இருக்கிற அந்த ஜாப் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது, அதனாலே வரலாம். இல்லைன்னா போர் எக்கனாமிக், ஸோ எக்கனாமிக்கலாக அந்த சேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனாலே உங்களுக்கு சைக்கோசோஷியல் ஹசார்ட்ஸ் வர சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 5 தான் மெயினாக வரக்கூடிய ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம இம்யூனைசேஷன் ஷெட்யூலில் பார்த்தோம்னா 6 monthsல வந்து பேபிக்கு போடுவாங்க. அது எப்படின்னா டிபிடி வேக்சினேஷன் கூட சேர்ந்து இந்த பிசிஜி வேக்சினேஷன் போடுவாங்க. அது வந்து இன்ஃபேண்ட் குழந்தைகள் போடுவாங்க. பெரியவங்களுக்கும் பிசிஜி வேக்சினேஷன் போடலாம். இன்னொன்று பார்த்தோம்னா இது எந்த இடத்துல போடுவாங்க பார்த்தோம்னா 0.1 ml மட்டும். ஸோ நம்ம லெஃப்ட் ஆர்மில் வந்து டெல்டா இன்சர்ஷன் ஆகிற இடத்துல வந்து லெஃப்ட் ஆர்மில் வந்து 0.1 ml போடுவாங்க. இதே இன்ஃபேண்டான 0.5 ml வரைக்கும் போடுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தோம். இதே கான்ட்ராண்டிகேஷன் பிசிஜி வேக்சினேஷன் பார்த்தோம்னா ஏதாவது ஸ்கின் அலர்ஜி இல்லை டெர்மடைட்டிஸ், என்சிமா இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் போடக்கூடாது. அதே மாதிரி ஹெச்ஐவி இருந்தாலும் இந்த பிசிஜி வேக்சினேஷன் போடக்கூடாது. இன்னொன்று பார்த்தோம்னா மெயினாக பார்த்தோம்னா ஹெச்ஐவி, ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. ஆனால் லுக்கீமியா அதாவது பிளட் கேன்சர் இருந்தாலுமே இந்த பிசிஜி வேக்சினேஷன் போடக்கூடாது. லிம்ஃபெடிமா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா அந்த டிசீஸ் வந்து தூண்டி விடும், ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால சிவியாரிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ அதனால பிசிஜி வேக்சினேஷன் அதிலே ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது போடாமல் அவங்களுக்கு கான்ட்ராண்டிகேஷன் மெயினாக இதுதான் மெயினாக வந்து ப்ரிவென்டிவ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருக்கும். இன்னொன்று ஹெல்த் எஜுகேஷன். ஸோ டிபி இருக்கிறவங்க நம்ம என்ன ஹெல்த் எஜுகேஷன் பண்ணலாம், ஸோ அவங்க ஃபாலோஅப்பில் இருக்காங்களா, கரெக்டாக ட்ரீட்மெண்ட் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க நம்ம செக் பண்ணுறது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இன்னொன்று ஸ்பூட்டம். ஸோ மெயினாக அந்த ஸ்பூட்டம் வழியாகவும் அந்த டிபி பரவக்கூடிய. ஸோ அவங்க டிஸ்போஸ் எப்படி பண்ணணும், அந்த டிபி இருக்க பேஷண்ட் ஸ்பூட்டம் வந்தால் நீங்கள் எப்படி அந்த ஸ்பூட்டம் வெளியில் எடுத்து நீங்கள் எதில் போகணும் அதுக்குள்ளேயே ஒரு தனியாக ஒரு கவர் தருவாங்க. ஸோ அதில் தான் அவங்க டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஹெல்த் எஜுகேட் பண்ணணும். இவ்வளோ. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குளோபல் டிபி கண்ட்ரோல் எஃபெக்ட். ஸோ டிபி கண்ட்ரோல் ஃபியூச்சரில் எப்படி அவங்க கொண்டு வரலாம்னு பார்த்தோம்னா ஸோ
அந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி மெயின் டார்கெட் பார்த்தோம்னா 2035ல பார்த்தோம்னா 90% வந்து டிபி இல்லாமல் ஆக்கலாம். ஸோ டிபி இன்சிடென்ட்னாலே புதுசாக வர கேசஸ் வந்து 90% நம்ம கம்மி பண்ணலாம் 2035ல. ஸோ மெயினாக பார்த்தோம்னா இன்னொன்று ஃபண்டிங். ஸோ இந்த குளோபல் ஃபண்டிங் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த ப்ரோக்ராம் மூலியமாக நிறைய பேருக்கு இந்த டிபி இருக்குன்னு ஃபண்டிங் மாதிரி அப்ளை பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க.